இந்த நாளில் இந்த 2024 சிபிஎஸ் சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சிக்கு சிறுவர் வேதாகம பள்ளி சார்பாக 8 நாட்கள் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி, கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், டான்ஸு, இது எல்லாவற்றையும் இன்றைக்கி நம்ம ஆடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரணும். இந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி 8 நாளும் இந்த பிள்ளைகள் வந்து நல்ல பாடல்களை கற்றுக்கொண்டார்கள், வசனங்களை கற்றுக்கொண்டார்கள். நாங்கள் நிறைய கருத்துள்ள கதைகளை நாங்கள் சொன்னோம். நல்ல மேஜிக்லாம் கற்றுக் கொடுத்தோம். நல்ல படங்களை கற்றுக் கொடுத்தோம். இந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதை இப்போது பாடல் மூலமாக, டான்ஸ் மூலமாக, நாடகத்தின் மூலமாக அவர்கள் நடித்து காட்டுவார்கள். இந்த கோடை காலத்தில் பிள்ளைகள் வீடுகளிலே அங்கெங்கேயும் சுற்றி தெரியாமல் 8 நாள் சபையில் வந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரையும் ஒவ்வொரு நாளும் வந்தார்கள். வந்து இதில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக நல்ல கதைகளெல்லாம், நீதி கதைகள், நல்ல உண்மை சம்பவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தார். இயற்கை சூழ்நிலை அனுகூலமாக மாற்றி கொடுத்தார். இந்த வருஷத்துலேயும் இந்த சிறுவர் ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த சிபிஎஸ்சி நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த சிபிஎஸ்சியில் அநேக பிள்ளைகள் உற்சாகமாக வந்து கலந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக இந்த சிறு பிள்ளைகள் ஆடப்போகிற அந்த பாடல்கள், டான்ஸ் எல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்களாம் கடைசி வரையும் அமைதியாக இருக்கணும். சரியா? அமைதியாக இருப்பீங்களா? சரி, நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாமா? அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு முதல் டான்ஸு நம்ம போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி இந்த 2024 வருஷத்தில் இந்த சிறுவர் ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக இந்த ஆண்டவரை சிபிஎஸ்சி நடத்த உதவி செய்திரு, அதுக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி, பாடல், டான்ஸ், ஆண்டவரை கதைகள், நாடகங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை பார்க்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். ஆண்டவர் இன்னும் வர வேண்டிய அன்றைக்கு ஜனங்களை நீ கொண்டு வந்து சேர்ப்பீராக. இது ஆண்டவரே எல்லா உள்ளத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக, மகிழ்ச்சி கொடுக்குற நிகழ்ச்சியாக இது காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. CBS வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, எங்க டென்ஷன் எல்லாம் பறந்து போகும்.
நாள் ஒன்று நாள் ரெண்டு நல்ல நண்பனை தெரிந்துகொள். நாள் மூணு நல்ல வாய்ப்புகளை தெரிந்துகொள். நாள் நாலு கீழ்ப்படுதலை தெரிந்துகொள். நாலாந்து சத்தியத்தை தெரிந்துகொள். நாலாறு நேர்மையானதை தெரிந்துகொள். நாலேழு நிலையானதை தெரிந்துகொள். True friend, only one Jesus. 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 வேண்டாம் இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் என் இயேசு மட்டும் வேண்டும். வேண்டாம் இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் என் இயேசு மட்டும் வேண்டும். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் நீ தந்த நண்பன். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் நீ தந்த நண்பன். பிகினர் பிள்ளைங்களுக்காக கரங்களை தட்டுவோமா? தேவன் கீழ்ப்படிதலை பாதுகாக்கிறார். நாள் ரெண்டு தேவன் சுவர்களுக்கும் பேசுகிறார். நாள் மூணு தேவன் நாம் தாழ்மையாக திரும்புகிறார். நாள் நாலு தேவன் நாம் இருக்க செய்வதை விரும்புகிறார். நாலந்து தேவன் நான் நம்பிக்கை ஏற்பது நீங்குகிறார். நாலாறு தேவன் மாம் பொறுமையாய் இருமுறையாய். நாலேறு தேவன் நான் இருப்பதை அனுப்பதை திரும்பினார்.
பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுங்கள். எபேசியர் 6:1. 4:2. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 2:9. 4:3. தேவன் தாழ்மையுள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். யாக்கோப்பு 4:6. 4:4. இருக்கவங்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:7. 4:5. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. 4:6. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. 4:7. கிறிஸ்தர் உங்களுக்கு பலியிட்டு போல பலிங்கள் செய்ய 3:13. நான் ஒரு gift பாடலுக்கோ இந்த பிள்ளைங்க, இந்த குட்டி பிள்ளைங்க குட்டி சாமுவேல் என்ற நாடகத்தை நடிக்க போகிறாங்க. நம்ம பார்க்கலாமா? காட்சி 1. அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தியா குழந்தை இருக்குன்னு பார்த்தா குழந்தை இல்லை. ஏசப்பா எனக்கு கூட சீக்கிரமா ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க. எனக்கும் அது கொடுத்தீங்கன்னா நான் வந்து சர்ச்சில் விட்டுறேன். சீக்கிரமா கொடுங்க. ஆமே. காட்சி 2. அவங்க வேண்டிக்கினபடியே அவங்களுக்கு வந்து சில மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அவங்க வேண்டிக்கினபடியே தேவாலயத்தில் எடுத்துன்னு போய் விடுறாங்க. தாத்தா நான் ஜபம் பண்ண மாதிரி எனக்கு ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. நான் சர்ச்சில் விட்டுறேன். நீங்கள் இனிமே பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம இங்கே தானே தங்க போகிறோம். வா. சரி தாத்தா வாங்க போலாம். பார்த்துக்கோ. நீ நல்லா தூங்க. காட்சி 3. தேவன் சாமுவேலிடம் பேசுகிறார். சாமுவேல் 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 யார் என்ன கூப்பிட்டுச்சு? தாத்தா கூப்பிட்டாரா? தாத்தா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, நீ போய் பாரு.
தூங்கலாம். சாமியல் சாமியல் மறுபடியும் யாரு கூட்டாங்க? மறுபடியும் யாரு கூட்டாங்க தெரியல. கூப்பிட்டீங்களா தாத்தா? நான் கூப்பிடல. நீ போய் தூங்கு. சாமியல் சாமியல் மறுபடியும் யாரு கூட்டாங்க? மறுபடியும் யாரு கூட்டாங்க தெரியலையே. தாத்தா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலப்பா. இன்னொரு வாட்டி யாருன்னா கூப்பிட்டா கத்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ போய் தூங்குப்பா. சாமியல் சாமியல் கூப்பிடுங்க தெரியலையே. கத்தாவே கத்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். ஏலி தாத்தா பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க. ஏலி தாத்தா கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்லு. இனியிலிருந்து நீ வந்து எனக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருப்ப. நீ வந்து தீர்க்கதரிசியா இருப்ப. நான் சொல்றதெல்லாம் மக்களுக்கு சொல்லு. ஆமென். இந்த கதையிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, சாமுவேல் வந்து தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்ததுனால அவர் வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணார், சாமுவேல் கூட பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவனை ஒரு தீர்க்கதரிசனியாகவும் மாற்றினார். அதே போல் நீங்களும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்தீங்களான்னா உங்களையும் ஏசப்பா உங்களோடு கூடவும் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களை பெரிய நிலைமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே இந்த நாடகத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே. யூதா தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே.
கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இறைமையா 17:7. 4:3 தாழ்ந்த சிறுவனிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 11:2. நீங்கள் விசுவாசமுள்ளவனாய் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. 4:6 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கொலோசியர் 3:13. 4:7 உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16.